லெஃப்ட் சைடில் பார்த்தா ஈலான் மஸ்க் ஃபயர் பண்ணிருக்காரு ட்விட்டர்லேருந்து. ரைட் சைடில் பார்த்தா அமேசானில் லேஆஃப்ஸ், மெட்டாவில் லேஆஃப்ஸ் எக்ஸட்ரா. இதுக்கு நடுவில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நிறைய பேர் பயந்துருப்பீங்க. என்னடா இது டெக் இண்டஸ்ட்ரியில் இப்படி ஃபயர் பண்ணுறாங்களே, நம்மளோட ஃப்யூச்சர் என்ன ஆகுமோ அப்படின்னு. நானும் அதே பயத்தில் தான் இருந்தேன், இப்போவும் இருக்கேன். பட் லெட் மீ டெல் யூ ஒன் திங் கைஸ், கூடிய சீக்கிரம் இது எல்லாமே சரியாயிடும். எஸ், இப்போது இதெல்லாம் பார்க்க பயமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எப்படி சரியாயிடும்னு சொல்கிறேன்னு கூட கேட்கலாம். பட் நான் சொல்கிறத கொஞ்சம் டைம் எடுத்து கேளுங்க, உங்களுக்கே புரியும், கான்ஃபிடென்ஸும் வரும். எஸ், இதெல்லாம் பார்த்து பயப்படுறது, ஃப்யூச்சர் பற்றி யோசிக்கிறது, கரியர் பற்றி பயப்படுறது, இது எல்லாமே கம்ப்ளீட்லி நார்மல் தான் கைஸ். எஸ்பெஷலி நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலோ இல்லை இப்போ கரண்ட்டாக ஜாப் மாற ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலோ இன்னுமே ஸ்கேரியாக தான் இருக்கும். அதுவும் கம்ப்ளீட்லி நார்மல் தான். ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே அதுக்கெல்லாம் வேல்யூ கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஏன்னா பிஃபோர் யூ நோ இட் டெக் இண்டஸ்ட்ரி வில் ஸ்டார்ட் ப்ளூமிங் அகைன். அண்ட் நம்மளை மாதிரி டெவலப்பர்ஸ், ஃப்ரெஷர்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்ட், கண்டிப்பாக ஸ்கில் இருக்கிற, பேஷன் இருக்கிற எல்லாருமே திரும்ப பயங்கர டிமாண்டில் தேவைப்படுவாங்க. எப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? மேலே பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த லே ஆஃப்லாம் ஏன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு 2-2.5 வருஷம் பேக் போனீங்கன்னா கைஸ், கிட்டத்தட்ட ஒரு 2019 எண்டு கிட்ட வச்சுக்கலாமா. அப்போது இந்த கோவிட் கொஞ்சம் கொஞ்சமாக பீக் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. இதனால் என்ன பண்ணாங்க நமக்கே தெரியும், வேர்ல்டு ஃபுல்லாக அங்கங்கே லாக்டவுன் போட்டாங்க. நம்ம ஸ்டேட்டில், இந்தியாவில், எல்லா இடத்துலையும் லாக்டவுன் போட்டாங்க. அண்ட் நிறைய கம்பெனிஸ்க்கு இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு. எப்படின்னு கேட்குறீங்களா? நிறைய கம்பெனிஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய பணத்தில் நிறைய சேவ் ஆகிறத அவங்க நோட்டீஸ் பண்ணாங்க. அதாச்சும் பில்டிங்க்கு ரெண்ட் கொடுக்க வேணாம், ஆஃபீஸ்க்கு ரெண்ட் கொடுக்க வேணாம், எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் லட்சக்கணக்கில் சேவ் ஆச்சு. ஃபுட் காஸ்ட்டு கிடையாது, ஆஃபீஸில் ஃபுட் கேன்டீன் இந்த காஸ்ட்லாம் கிடையாது. ஸோ டு மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் திஸ் அண்ட் ஓவர் கம் தர் காம்படிஷன், கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அளவு கடந்து ஹையர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்கள்ட்ட பட்ஜெட்டில் நிறையா பாக்கி இருந்துச்சு. அண்ட் காம்படிஷனை பின்னாடி தள்ளுறதுக்காக நிறையா புது புது டீம்ஸ் க்ரியேட் பண்ணி இந்த ப்ராடக்ட் பண்ணுறோம், அந்த ப்ராடக்ட் பண்ணுறோன்னு எக்கச்சக்க டீம் அவங்களாம் ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்ன மாதிரி ஹையரிங் இதனால் ரொம்ப ஹை ஆகுது. 100 பேர் எடுக்க வேண்டிய இடத்துல 1000 பேரை ஹையர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டெக் இண்டஸ்ட்ரி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த கோவிட் டைமில் ஒரு பயங்கர ப்ளூமிங் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு 2 இயர்ஸாக சூப்பர் ஹை போச்சு டெக் இண்டஸ்ட்ரீஸ். ஆனால் டைம் போக போக கோவிட் சிவியாரிட்டி குறைய குறைய கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பண்ண பெரிய தப்பை தெரிய வந்துக்கிறாங்க. இப்போது எம்ப்ளாயீஸ் ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிட்டர்ன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. சடன்லி பட்ஜெட் அவங்களுக்கு பத்தலை. கம்பெனிஸ்க்கு பில்டிங்க்கு ரெண்ட்ஸ் கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி பில்ஸ்லாம் முன்னாடி மாதிரியே ஆயிடுச்சு. ஆனால் எம்ப்ளாயீஸ் மட்டும் இருக்கிறதோட கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமாக இருக்காங்க. நீங்களே சொல்லுங்கள், நேச்சுரலாக கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க? கரெக்ட், லே ஆஃப் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அவங்க காரணம் என்ன கொடுக்குறாங்க? பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சிலர் சொல்கிறாங்க, பட்ஜெட் இல்லைன்னு சொல்கிறாங்க, இந்த ப்ராடக்ட் நாங்கள் இனிமேல் யூஸ் பண்ண போகிறதில்லன்னு அந்த டீம்லாம் லே ஆஃப் பண்ணுறோன்னு சில கம்பெனி சொல்கிறாங்க. பட் காரணம் என்னவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் மெயினான ரீசன் இது தான். அண்ட் இந்த சிச்சுவேஷன் இன்னும் கொஞ்சம் மந்த்ஸுக்கு போகணும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் கண்டிப்பாக பயப்படாதீங்க. ஏன்னா எல்லாம் நார்மல் ஆக ஆக, கம்பெனிஸ் எம்ப்ளாயீஸ் கவுண்ட்ஸ் நார்மல் ஆக ஆக அகெயின் டிமாண்ட் வில் ரைஸ். மேக்ஸிமம் என்ன ஆக போகுது? ஒரு 3 மாதம், 6 மாதம், ஏன் 1 வருஷம் கூட இருந்துட்டு போட்டுமே. பட் நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒன்ஸ் எல்லாமே பேக் டு நார்மல் ஆன உடனே நீங்கள் தான் ஏன் பெஸ்ட் கேண்டிடேட்டு அப்படின்ற மாதிரி இருக்கிற அளவுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். வென் கம்பெனி ஸ்டார்ட் ஹையரிங் அகைன், நீங்கள் தான் அவங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வேறு லெவலில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கணும். உங்களை பார்த்த உடனே, உங்களோட ப்ரொஃபைலை பார்த்த உடனே இவனை எடுத்தன்னா நம்ம டீம் வேறு லெவலில் மாறிடும் அப்படின்ற மாதிரி கம்பெனிஸ்க்கு தோணணும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த டைமை எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றது நம்ம கையில் தான் இருக்குது. நியூ இயருக்கு அப்புறம் உள்ள டைமை எப்படி யூஸ் பண்ணுறோன்றதும் நம்ம கையில் தான் இருக்குது. எஸ், இதெல்லாம் பார்த்து லைட்டாக பயம் வர்றது கம்ப்ளீட்லி நார்மல் தான். பட் உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு டெக்னாலஜியை, இல்லை மார்க்கெட்டில் அதிகமாக தேவைப்படுற ஒரு டெக்னாலஜியை, இல்லை உங்களோட ட்ரீம் ஜாப், ட்ரீம் கம்பெனியில் என்ன டெக்னாலஜி பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்களோ அதை எடுத்துக்கிட்டு நல்லா கற்றுக்கோங்க. வெறித்தனமாக இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சான்ஸ் கிடச்சா விடமாட்டேன்டா அப்படின்ற அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.
உங்கள் ட்ரீம் கம்பெனி உங்கள் ட்ரீம் ஜாபுக்கு போகிறதுக்கு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டடி ஹாலிடே மாதிரி இந்த ரெசஷன் பீரியடை எடுத்துக்கோங்க. ஓகேவா? குட்டி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுங்கள் நீங்கள் கற்றுக்கிறத வச்சு சைட் பை சைடாக. இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாலே வேறு லெவலில் மாறிடுவீங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டா எந்த கம்பெனி உங்கள் ட்ரீம் கம்பெனி உங்களை வேணான்னு சொல்ல போகிறாங்க? நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த பயத்தையே ஒரு மோட்டிவேஷனாக மாற்றிக்கோங்க கைஸ். இந்த நியூ இயர் உங்கள் எல்லாருக்கும் ஒரு செமையான இயராக மாறும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மாறும் கண்டிப்பாக. கீப் யுவர் ஹார்ட் ஒர்க் அப், கீப் கோடிங் அண்ட் ஹாப்பி நியூ இயர் நண்பர்ஸ். சியர்ஸ்.